கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே கடத்தப்பட்ட 13 வயது சிறுவன் கொல்லப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே 13 வயது சிறுவன் கடத்தப்பட்டதாக தகவல்கள் வந்த நிலையில் தற்பொழுது அந்த சிறுவன் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்பவரின் மகன் ரோஹித் நேற்று காரில் கடத்தப்பட்டார். இந்நிலையில் தற்பொழுது அந்த சிறுவன் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், கடத்தப்பட்ட சிறுவன் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கிறது. என்ன விவரம், என்ன நடந்தது? பூங்குழலி கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே உள்ள மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த சிவராஜ் மற்றும் மஞ்சு தம்பதிகளின் இளைய மகன் ரோஹித், 13 வயது மகன். இவர் அங்குள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை இவரை அந்த சிறுவனை காரில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இதையடுத்து பெற்றோரும் மற்றும் கிராம மக்கள் அஞ்சட்டி காவல் நிலையத்தில் நேற்று இரவு புகார் அளித்திருந்தார். மகனை கடத்தப்பட்டதாக. தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இன்று காலை அஞ்சட்டி பேருந்து நிலையத்தில் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதே போல கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் அதே பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்க் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால போலீசார் மீது குற்றஞ்சாட்டி பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்திருந்த நிலை. அதே அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் ஒரு சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசாரும் மறியலில் ஈடுபட்டிருந்த பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அங்கு சென்று பார்த்தபோது அங்கு அஞ்சேட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியான கொண்டை ஊசி வளைவு அந்த பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த கடத்தலுக்கு காரணமாக இருவர் மீது சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் நேற்று இரவே காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது 5 பேரிடம் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த போலீசார் விசாரணைக்கு பிறகு இந்த கொலைக்கான காரணம் என்ன நடந்தது என தெரிய வரும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத்.